வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மண்ணின் நலமும் வளமும் காக்க இயற்கை வழி உரமும் செயற்கை வழி உரங்களையும் சீராக வேளாண்மைக்கு பயன்படுத்தினால் வேளாண்மை செழிப்பாக வளரும் என்ற நோக்கோடு வேளாண்மையாளர் பசுந்தாள் உற்பத்தியினையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இதற்கான விதை உற்பத்தியினையும் வேளாண்மையாளர்கள் மேற்கொள்கின்றனர். அவ்வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் வேளாண்மையாளர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தனது அனுபவங்களை தருகிறார். நான் தொடர்ந்து பயிர் தான் சாகுபடி பண்ணிட்டு வரேன். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லா பயிரும் சாகுபடி பண்ணுறேன். அந்த வகையில் நான் விவசாய பெருமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, மண் வளத்தை அதிகமாக பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம விளைச்சலுக்கு ஆதாரம் வித்தாக இருந்தால் கூட மண்ணை வளமாக வச்சு அங்கக பொருள்லாம் அதிகமாக இருக்கணும்னா அதுக்கு பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கப்பூண்டு, டேஞ்சா இதேமாரி பயிரிட்டு அதை மடக்கி உழுதோன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் நல்லா பெருகும். நம்ம ரசாயன உரம் போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. அது எடுத்து கொடுக்கணுன்னா மண்ணை நம்ம வளமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ உள்ள பொருளாதார நெருக்கடியில் விளைச்சலை அதிகமாக ஆக்கினா தான் எதிர்காலத்துக்கு நம்ம உணவு உற்பத்தியை அதிகமாக கொடுக்க முடியும். அந்த வகையில் நிலத்தை ரிச்சாக வைக்கணும் அப்படின்னா பசுந்தாள் உரப்பயிர்களை நல்லா சாகுபடி பண்ணணும். நான் தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக இந்த பசுந்தாள் உரப்பயிரை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் மகசூலும் கூடுது. அதோட எல்லாம் பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்குது. அந்த மண்ணில் எல்லா சத்துக்களும் கிடைக்கிறதோட நிலையில் கொடுக்குற ரசாயன உரங்களை அதை எடுத்து நல்லா கொடுக்குற அவசியம். மண் வளமும் பாதுகாப்பாக இருக்கும், பயிரும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதிகமாக பூச்சி மருந்துலாம் அடிக்க வேண்டியதில்லை. அதனால் சக விவசாயிகளுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, பசுந்தாள் உரப்பயிர்கள் நம்ம செடி மழை தழையெல்லாம் போடுறதை விட பசுந்தாளை மயல்லே மடக்கி விடுறதுனால பயிருக்கும் நல்ல நன்மையாக இருக்குது. அதே சமயத்தில் களையும் நல்லா கட்டுப்படுத்தும். பசுந்தாள் உரப்பயிர் மேலும் இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம சாகுபடி பண்ணுறதுனால நமக்கு அதிகமான செலவுகள் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கரை நம்ம பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 45 நாள் முன்னாடி இதை உழுறோம். வயலை உழுறது ஒரு செலவும். இந்த தக்காளி பூண்டெல்லாம் வாங்கி போடுறோம் பாருங்கள், அது கிலோ ஒரு 30 ரூபா வரும். அந்த 30 ரூபாயில் உங்களுக்கு ஒரு 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் டேஞ்சாவாக இருந்ததுன்னா 20 கிலோ போடணும். இதே இதாக இருந்ததுன்னா சனப்பாக இருந்ததுன்னா ஒரு 15 கிலோ போதுமானது. இதை உழுதுட்டு நம்ம விரைச்சி விட்டோம்னா ஒரு 45 நாளில் ஒரு 10 டன் அளவுக்கு அந்த வெயிட் வரா மாதிரி வச்சு நம்ம மடக்கி விழுதோம்னா அது மண்ணுக்கு நல்லா பலனாக இருக்கும். இதனால் அதிக செலவு கிடையாது. ஏன்னா இதில் எப்படி நம்ம செலவு இல்லைன்னு சொல்கிறோன்னா, நம்ம கூடுதலாக 4 தடவை உழணும். இது ஒரு தடவை உழுதாலே நல்லா மக்கி எருவாயிடும். ரெண்டாவது இது செலவினங்களை பார்க்குறப்ப நம்ம மேலோரம்லாம் கொடுக்குறோம்ல, அதோட தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா எல்லா அங்கக சத்தும் இதிலே கிடச்சி போயிடுது. உங்களுக்கு நுண்ணூட்டத்துலேருந்து எல்லாமே கிடச்சி போயிடுது. இதை இப்போ அடிஷனலாக போடுற எரு நம்ம இதை குறைச்சிக்கலாம். அதனால தான் டேஞ்சாவும் சரி தக்கப்பூண்டும் சரி அதிகமாக தேவையில்லை. உங்களுக்கு 40லேருந்து 45 நாள் இதிலே பூக்கக்கூடிய தன்மை வந்துடும். அந்த நேரத்தில் மடக்கி விடுறோம். இதை நம்ம இதுக்காக தனியாகவும் விடுறதில்ல. நம்ம எப்போ விதை விடுறோமோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதேமாதிரி தக்கப்பூண்டை பசுந்தாள் உரப்பயிர்களை பயிர் பண்ணிங்கன்னா அதை மடக்கி விடுறப்ப நமக்கு அதனால் அதிகமான காலமும் ஆகாது. மண்ணையும் வளமாக வச்சுக்கலாம், களையும் கட்டுப்படுத்தும். இதனால் நம்ம கூடுதல் செலவு கிடையாது. நம்ம டிஏபி, யூரியா, பொட்டாசி, தழைமணி, சாம்பல் சத்தில் போடக்கூடிய அளவை குறைச்சிக்கலாம். இந்த பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி பண்ணுறதுல நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கூடுதலாக செலவாகுன்னு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா உழுவதற்குன்னு ஒரு 1500 ரூபா. ஏன்னா இது கூடுதலாக இதுக்காக ஒரு தடவை உழுறோம். 2 சால் விடுறப்ப ஒரு 1500 ரூபா.
அந்த விதை இருக்குது பாருங்கள், விதை ஒரு 20 கிலோ வாங்குகிறோம். அது வந்து ஒரு 600லேருந்து 750 ரூபா வரைக்கும் வரும். இந்த பசுந்தாள் உரங்களே வந்து நல்ல அங்கக பொருளாக மாறி நம்ம கொடுக்கக்கூடிய ரசாயன உரத்தையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தியும் அடையணும்னா அதுக்கு கண்டிப்பாக விவசாய பெருமக்கள் அனைவரும் பசுந்தாள் உரங்களை பயிரிட்டு அதை மடக்கி விழுதும் அதே சீட் ப்ரொடக்ஷன் பண்ணி தன்னிறைவாக வச்சுக்கிட்டு நல்ல உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நல்லா எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும்னு என்னுடைய கருத்தை இதன் மூலமாக தெரிவித்துக்கிறேன். மேலும் விவரம் பெற எஸ் மகாலிங்கம் அவர்களை 09345712260 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கொடைக்கானல் பகுதியில் கொய்மலர் சாகுபடி குறிப்புகளை விவரிக்கிறார் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். நாம் தற்போது கொடைக்கானலில் இருக்கும் குட்டுப்பட்டி கிராமத்தில் கொய்மலர் சாகுபடி பார்த்துட்டு இருக்கோம். அதிலும் கொய்மலர் சாகுபடியில் கார்னேஷன்ற ஒரு கொய்மலர் வந்து அதிக பரப்பளவில் மேல்மலை பகுதியில் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. கார்னேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரகங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு எந்த ரகம் கிடைக்குதோ, நிறைய வீரிய ஒட்டு ரகங்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறீங்க. அது இல்லாமல் வந்து நான் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பரான இடைவெளியில் வந்து நடணும். செடியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் வந்து 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட்டு பெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 90 சென்டிமீட்டர் அகலமும் நீளம் வந்து அது தேவைக்கான அளவுக்கு போட்டுட்டு நான் 15 நாள் கழித்து ஒரு 20 நாள் கழித்து வந்து ஃபஸ்ட்டு நெட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு முக்கியமான ஒரு இது. நெட்டிங் வந்து 15 சென்டிமீட்டர் 3 லேயருக்கு நம்ம எடுத்து கட்டணும். அப்போ தான் வந்து செடி வந்து சாயாமல் நேராக நல்ல குவாலிட்டியோடு வரும். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமானது கவனிக்கணும்னா பிஞ்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது நுனிக்கிள்ளுதல். அந்த நுனிக்கிள்ளுதல் பார்த்திங்கன்னா வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அது இல்லாமல் வந்து இதில் வந்து ஃபெர்டிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனத்தோட உரத்தையும் வந்து கலக்கிறோம். அது பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 200 கிராமும், பொட்டாசியம் சல்ஃபேட்டு 150 கிராமும், மெக்னீஷியம் சல்ஃபேட்டு 50 கிராமும் வந்து டேங்க், அந்த ஃபெர்டிகேஷன் டேங்க்கில் வந்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து இதை நம்ம பின்பற்றணும். இது இல்லாமல் வந்து பயிர் பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அதிகமாக ரொம்ப தாக்கக்கூடியதுன்றது வந்து சிலந்தி பூச்சி, அதாவது ரெட் ஸ்பைடர் மைட்னு சொல்லுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்ரிமேக், அப்படி இல்லைன்னா வந்து மெஜிஸ்டார் அப்படின்ற ஒரு 2 கிராம் 1 லிட்டர்ன்ற சதத்தில் வந்து அதை கட்டுப்படுத்தலாம். இது இல்லாமல் வந்து இலைப்பேன், அதாவது த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து குளோர்பைரிபாஸ் 2 கிராம் 1 லிட்டர்ன்ற விதத்தில் வந்து இதை கண்ட்ரோல் படுத்தலாம். இது இல்லாமல் வந்து நோய்கள்னு பார்த்திங்கன்னா வந்து கொல்டேட்டிங் பிளைட்டுன்னு சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கார்பன்டசிம் 2 கிராம் 1 லிட்டர்ன்ற கரைசலில் வந்து இதை கட்டுப்படுத்தலாம். மேலும் போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணவும் வந்து கார்னேஷனில் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வந்து 4 ஹவர்ஸ் வைக்கிறோம். அப்படி இல்லைனா வந்து இதே 4 to 6 டிகிரி செல்சியஸில் 15 டேஸ் அப் டு 1 மாதம் வரைக்கும் கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி இதை வந்து சந்தைப்படுத்தலாம். மேற்கூறிய கொய்மலர் கார்னேஷன் விவசாயிகளுக்கு இந்த ஆலோசனையை கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் ஜி சதீஷ் அவர்களை 09790643877 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்று மாலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.